வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீயா நானா. இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார். நான் பிரஷ் இப்படி புடிச்சிக்கிறேன் சார். அவங்க வெச்சு அழுத்துறாங்க, வரவே இல்ல சார். வந்துச்சா தான் வருதேம்மா. பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. நீ செஞ்சதா அவனு செஞ்சா மகனே, அத அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. 15 இட்லி சட்னி. அடே அப்பா, அதை மட்டும் பார்க்காதீங்க சார். அதோட ஸ்ட்ரக்சர், அதோட எப்படி இருக்கு, அத பாருங்க சார். இது விலை எவ்வளவு தெரியுமா திலீபன்? எவ்வளவுன்னு சொல்லுங்க ரப்பா. 1000 ரூபா. நம்ம எல்லாம் குடும்பம் நடத்தி 11,587 ரூபா. அடங்கொப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. இந்த நீரானா ஷோக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது என்னன்னு தெரியல, எனக்கும் நீரானா ஷோக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சு. பந்தம். குட் லக் ஷாஃபி, ஆல் தி பெஸ்ட். அதனால நீரானா ஷோல நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பல எபிசோட்ல போய் தேடி கண்டுபிடிச்சி நான் ஏன் அது ஒரு எபிசோடா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். பாத்துருவோமா? இப்போ வந்து இட்லி பாத்திரம்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு 8 இட்லி தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு 16 இட்லியில வந்துட்டு 4 பிளேட் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏமா இங்க வாமா. நீ அதுலயே ஊத்த மாட்டேடின்னு என் வீட்டுக்காரர் கேட்பாரு. இப்போ நாங்க வந்துட்டு எந்த ஒரு பிளேட்ல சாப்பிடுறோன்றதெல்லாம் தாண்டி இப்போ வீட்டுக்கு வர ஒரு குழந்தைங்க வராங்க, ஒரு வந்துட்டு பெரியவங்க வராங்கன்னா அவங்கள வந்துட்டு நம்ம அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறதே அவங்கள வந்து நம்மளோட வச்சிருக்க பாத்திரத்தை வச்சுதான் ரெப்ரசென்ட் பண்ண. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பாத்திரத்தை வச்சுலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியாதுமா. சமைச்சு போட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். நீங்க தான் சமைக்கிறதே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு 16 இட்லி? டோர் லாக். இது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா? நான் கூட என்ன நினைச்சேன்னா, வீட்டுக்கு வர குழந்தைங்க பெரியவங்களுக்குலாம் நம்ம சமைச்சு போடணும்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் வர பெரியவங்க குழந்தைங்களுக்கு நாங்கள் பாத்திரம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. பாத்திரத்தை மட்டும் வாங்கி வச்சிருவாங்களா, ஆனா சமைக்க மாட்டாங்களா? அதுதான் சார் இப்ப ஃபேஷன். சரி ரைட், மேடம் வேற என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். அது தவிர இன்னும் இருக்கு சார். ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. இப்போ வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து ரீக்ரியேட் பண்றோம் சார். உங்க பையன் எங்க இருக்காப்ல? அதாவது இந்த பையன் வளர்ந்து இப்ப தம்பிக்கு வயசு என்ன? 5 வயசு தம்பி. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. 5 வயசு பையன் வளர்ந்து அவன் பெருசாகி அவனுக்கு வரக்கூடிய பொண்டாட்டிக்கு இட்லி குண்டா கிடைக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக இப்பவே இட்லி குண்டாவை வாங்கி வீட்டுல சேர்த்து வைக்கிறாங்களாம். எப்பேற்பட்ட மாமியார் பாத்துக்கோங்க. உங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? இப்ப சொன்ன இந்த மருமக மேட்டருக்கு இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டாலிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் அந்த இட்லி குண்டாவை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி உருட்டினீங்க பாத்தீங்களா? அதுவே எவ்வளவு தேவலை போலியமா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வெறும் ஒரு இட்லி குண்டா, அந்த இட்லி குண்டால இட்லி அவிச்சு சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அதை விட்டுட்டு நாங்க வீட்டுல வரக்கூடிய பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்காக நாங்க ஹாஸ்பிட்டாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்றோங்கிறது, எனக்கு வரக்கூடிய மருமகளுக்காக நான் இப்ப இருந்தே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சொல்றதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையாமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? அண்ட் கடைசியா நம்மளுடைய மைண்ட் வைஸா கோபியனே ஷோல போட்டு புடிச்சு விட்டாப்ல. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லடா. வேற என்ன யூனிக்கா வச்சிருக்கீங்க? சார் இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார். 15 இட்லி சட்டி வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? சாக்கொக்கொர. நீங்க யூனிக்கா வச்சிடலாம், ஆனா எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. எக்கம்மா எக்கச்சக்கம்மா. அது வாங்கி வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் சார். இப்ப எங்க வீட்டுல 3 பேர் தான். 4 இட்லி தான் ஊத்துவோம். 4 தான் ஊத்துவோம். ஆனா எங்களோட ஃபேமிலி யாராவது வந்தாங்க அப்படின்னா, இப்ப எங்க அக்காலாம் வரானா திட்டுவா, எதுக்கு இது வாங்குறது? அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். வீட்டுல மொத்தமே 3 பேர் தானே, 4 அடுக்கு இட்லி தான் ஊத்துவாங்களாம். ஆனா 15 இட்லி சட்டி வாங்கி வச்சிருக்காங்களா. இத்தனைக்கும் எங்க வீட்டுல எங்க அக்காலாம் வருவா, வந்தானா எக்ஸ்ட்ரா சட்டில அவிச்சு கொடுப்போம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அக்காலாம் வந்தா திட்டுவா. அதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அதுல ஒரு ஆனந்தம், நல்ல ஆனந்தம். யா, திட்டு வாங்குறதுல ஒரு ஹாப்பினஸா? அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். அதுலயும் பாருங்க, நீரானா ஷோ டீம்லாம் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாங்கன்னா 15 இட்லி சட்டியும் ஷோக்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? மேடம் 15 இட்லி சட்டி வச்சிருக்கிறது நல்லதுதான், ஆனா நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, அதை டிஸ்பிளே பண்ணாதான் மேடம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஷோக்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க. வெறும் வந்து ஒரு இட்லி சட்டிக்கே அந்த மேடம் அந்த பேச்சு பேசினாங்க. இவங்க 15 இட்லி சட்டி வேற. வாங்க என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்போம். 15 இட்லி சட்னி. அடே அப்பா. சார் அதை மட்டும் பார்க்காதீங்க சார். அதோட ஸ்ட்ரக்சர், அதோட எப்படி இருக்கு, அத பாருங்க சார்.
இருக்கும் சார். இல்ல, அதை எனக்கு பாருங்க என்னன்னா சார். நீங்க ரசிக்க சொல்றீங்க புரியுது. ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். இருந்தாலும் ஒரு இட்லி சட்னியை கொடுத்து அதை ரசிங்க சார். அதோட அழகை பாருங்க அதை சார். அப்படின்னா பார்க்கணும் சார். அதுதான் சார் மெயினே. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே தான் சார் படம் எடுக்க தோணும். இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன வரவங்களுக்கு கொடுப்போம் சார். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ எங்க அக்கா வீட்டு வந்தாங்கன்னா இந்த சட்டி, மாமனார் மாமியார் வந்தா அது அவங்களுக்கு ஒரு சட்டி. அதை மட்டும் காட்டுங்க. அந்த சட்டி எது? அங்கே பார். அந்த பெரிய சட்டி சார். அவங்க நல்லா இட்லி சாப்பிடுவாங்க. சோ அதனால நான் அந்த சட்டி கொடுப்பேன் சார். எங்க ஃபேமிலிக்கு தனியா சட்டி வச்சிருக்கேன் சார். எங்க வீட்ல எல்லாம் கம்மியா தான் சாப்பிடுவோம். இப்ப என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா உங்களை அறியாமலே நீங்க? இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா, இவ அரைக்க மாட்டா சார். கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. இட்லி சட்டியை வச்சு அவங்க என்னென்ன கதைகள்லாம் சொல்றாங்க பாருங்க. அதுலயும் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்றது புரியுதா? எங்க மாமனார் மாமியார்லாம் வந்தா நிறைய இட்லி சாப்பிடுவாங்க, அதனால பெரிய சட்டியா வச்சிருக்கேன் சார். எங்க குடும்பம் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவோம் சார், அதெல்லாம் சின்ன சட்டியா தான் வச்சிருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் அந்த மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்கு வந்து இட்லி கேட்பாங்களா? அடுப்புல இட்லி வச்சிட்டேன், சட்னி எல்லாம் அரைச்சிட்டேன், இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. பரவாயில்லதா, இன்னதோட வரும்போது சாப்பிட்டுக்கலாம். இத்தனைக்கு இத்தனை வகை வகையான இட்லி சட்டியை வாங்கி வச்சு வரவங்களுக்கு எல்லாம் கிஃப்டா கொடுத்து அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடைக்குள்ள மாவே இவங்க அரைக்க மாட்டாங்களாமே. கடையில வாங்கி அவிக்கிறதுக்கு தான் இந்த 15 இட்லி சட்டி. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அதாவது டெய்லி 100-200 கஸ்டமர் வரக்கூடிய ஒரு இட்லி கடையில கூட இத்தனை இட்லி குண்டா வச்சிருப்பாங்களான்னு தெரியலமா. ஆனா குடும்பத்துல வெறும் 3 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு 15 இட்லி சட்டி, இதுல வேற அதோடைய ஸ்ட்ரக்சரை ரசிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட கடைசியில கடையில மாவு வாங்கி அவிக்கிறதுக்கு எதுக்குமா இத்தனை இட்லி சட்டி? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஆனா நானும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் எந்தெந்த பொருள் மேலேயோ ஈர்ப்பு ஏற்பட்டெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா தடவையா ஒரு இட்லி குண்டா மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த இட்லி குண்டாவுடைய ஸ்ட்ரக்சர் முடிச்சு போய் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் சேர்த்து வைக்கிற ஆளை இப்பதான் நானே பாக்குறேன். யூனிக்கான பொருட்கள் வித்தியாசம். அது என்னது? இது தோசை தவா. இது என்னது? மன்னர்கள்லாம் பழம் வைக்கக்கூடிய தட்டு மாதிரி இருக்கு. கொடுங்க. யார் நீங்க? நான் ஒரு ராஜ பரம்பரை. இது விலை எவ்வளவு தெரியுமா திலீபன்? எவ்வளவுன்னு சொல்லுங்க ரஃபா. 1000 ரூபா. நம்ம எல்லாம் குடும்பம் நடத்தி 11,587 ரூபா. அடங்கொப்பன் தாமரபரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. ஆமா சார், தோசை ஊத்தணும்னு அவ்வளவு முருகலா பேப்பர் தோசை தாமா ஊத்த போறான். என்னடா சொல்றீங்க? டேய் என்ன சொல்றீங்க? ஒரு மாதிரி படபடன்னு வருதுடா எனக்குலாம். ஒரு தோசை கல்லு 11,587 ரூபாயா? அதுல தோசை வேற நல்ல பேப்பர் மாதிரி வருமா? எங்க வீட்லயே 500 ரூபாய்க்குலாம் டவா இருக்கு. அந்த டவாலையும் நல்ல பேப்பர் மாதிரி தோசைலாம் வருது. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்மளாம் ஒரு கடைக்கு போனோம்னா தோசை தவா எவ்வளவுன்னு கேட்கிறோம். 2000 ரூபாய் 3000 ரூபான்னு சொன்னாலே என்னங்க இவ்வளவு ரேட்டு சொல்றீங்க, குறைச்சி போடுங்கன்னு சொல்லி பேரம் பேசி வாங்குற ஆட்கள் 11,500 ரூபான்னு சொல்லியும் அந்த அம்மா வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த தோசை தவால தான் பேப்பர் மாதிரி தோசை வரும்னு வேற நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களே. நான் நம்புறேன். அதுலயும் 11,500 ரூபாய் கொடுத்து ஒரு தோசை தவாலாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதுல தோசை சுட்டு சாப்பிடுறதுக்குலாம் உங்களுக்கு மனசு வரும்? வேர்த்துரும் சார், அப்படியே வேர்த்துரும் சார். எனக்கு அந்த ஒரு நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு உடனே. உங்க வீட்ல எல்லாம் தோசை தவா இருக்குதா? அது என்ன ரேட்டுக்கு நீங்க வாங்குனீங்க? அந்த தோசை தவால பேப்பர் மாதிரி தோசை எல்லாம் வருதா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை பேப்பர் மாதிரி வரலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 11,500 ரூபாய் தவாவை மறக்காம வாங்கிருங்க. ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். ஒரு பக்கம் அதீத சுத்தம் பார்க்கிறவர்கள், இன்னொரு பக்கம் அப்படிலாம் பார்க்கப்படாதுப்பா முடியல அப்படிங்கிறவங்க. இதுல எல்லாம் எப்படிங்க சுத்தம் பார்க்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னவெல்லாம் இருக்கு மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன், மொத்தமா உடைச்சிடுறேன். நார்மலா வந்து தாப்பால் போடுறோம். இப்போ நீங்க வீட்டுக்கு போய் தாப்பால் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போடக்கூடாது. அந்த தாப்பால் வந்து இப்படி தான் போடணும். இப்போ நான் போட்டுட்டு போறேன்னா திரும்ப வந்து அந்த தாப்பால் எடுத்து வைப்பாங்க. அந்த பக்கத்துல நிறைய டஸ்ட் இருக்கும் சார் ஆக்சுவலா. ஒரே குஷ்டமப்பா. தாப்பால்ல கூட இந்த பக்கம் வைக்க கூடாது, இந்த பக்கம் தான் வைக்கணும்னு ஒரு ரூல்ஸா? ஒருவேளை மாத்தி இந்த பக்கம் வச்சுட்டா வந்து கரெக்ஷன் வேற பண்ணுவாங்களாமே. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது, வா ஓடிடலாம். அதுலயும் தாப்பால்ல ரைட் சைடு வச்சா அதிகமா டஸ்ட் ஆகுமா, அதனால லெஃப்ட் சைடு வைக்கணுமா? இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரியலையடா. அதான்டா எனக்கு தெரியல. சரி ரைட், வேற என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஐயா உனக்கு வந்துறியா? இப்ப நீங்க சொல்ற 2 பேருமே டாக்டர்ஸ் தான் இல்லையா? இப்ப அவங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கா? என்ன ரொம்ப மினிமல் சார். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்க சார். நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். புரியல. நீட்டா தூங்குறதுனா என்னது? கேளுங்க. இசட் மாதிரி படுக்க கூடாது சார். ஒன்னு சுப்பைனா படுக்கணும், இல்ல லெஃப்ட் லேட்டரல் ரைட் லேட்டரல்ல படுக்கணும். இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும். என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி.
நானா இருந்தா ஓடி போயிடுவேன், தயவு செஞ்சு நான் விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. தாப்பால் மேட்டர் கூட பரவாயில்ல, ஆனா இசட் மாதிரி படுக்க கூடாதான். எனக்கெல்லாம் இசட் மாதிரி படுத்தாதான்டா தூக்கமே வரும். இசட் மாதிரி படுக்க கூடாது சார். ஒண்ணு சுப்பைனா படுக்கணும். என்னப்பா சக்தி என்னாச்சு? சரி, நான் கூட 2 பேரும் டாக்டர் அப்படிங்கிறதுனால இசட் மாதிரி தூங்குறதுல பல பிரச்சனைகள் வரும், அதனால நேரா தூங்க சொல்றாங்க போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இசட் மாதிரி தூங்குறதுனால பெட்ஷீட் சுருங்குதான், அதனால இசட் மாதிரி தூங்க கூடாதுன்னு சொல்லி சொன்னா எப்படிரா ஒரு மனுஷன் உங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்த முடியும்? சார் அதுக்கு தான் என்ன சொல்ல, கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. அதான் செய்யலாம். அப்ப கூட பொத்துன்னு விழுற, பெட்ஷீட் கலஞ்சிருச்சு பாரு, ஒழுங்கா எந்திரிச்சு போ, மறுபடியும் பெட்ஷீட் போடணும்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க. எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன். உங்க மனைவி இந்த டேபிளை பார்த்தா என்ன குறை சொல்லுவார்கள்? சார் ஆக்சுவலி டேபிள் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், நார்மலாக ஒரு வீட்டில் எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்கும்? ஸோ 2 3 எங்கள் வீட்டில் ஹால்லேயும் 4 டஸ்ட்பின் இருக்கும். எந்த கார்னரில் பார்த்தாலும் டஸ்ட்பின்ஸ் இருக்கும். ஐயோ, ஏன்னா உங்க நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்கு. இப்போ அவங்க பேபி வந்து பிறந்திருக்காங்க சார், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீடியோ எவ்வளோ நிம்மதியா இருக்கு? ரொம்பவே நிம்மதியாக இருக்கு சார். ஆனாலுமே வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறீங்க, ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார் அப்படின்ட்டாப்ல. ஏன்னா ஹால்ல மட்டுமே 4 டஸ்ட்பின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு பேப்பர் கிடந்தா கூட உடனே எடுத்து டஸ்ட்பின்ல போடு அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னாடி இட்லி குண்டா கலெக்ஷன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு போனா டஸ்ட்பின் கலெக்ஷன் பார்க்கலாம் போல இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஸோ அவங்க வீடியோ கால் பண்ணும்போது பதட்டமா இருக்கா? எனக்கு ஒரு ட்ராமா ஆயிடுது சார். நான் வீடியோ கால் பண்ணும்போது பேக் சைடு என்னோட ஃபேஸ் மட்டும் தான் காமிப்பேன் அவங்களுக்கு. வீடியோ போன வந்து கால் பண்ண, திரும்பவும் கால் பண்றேன், நீ வந்து ஹோம் டூர் காமி அப்படின்னுவாங்க, காட்ட சொல்லுவாங்க. இப்படி கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் என்ன ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுது. என்ன சும்மா துணியெல்லாம் அப்படியே கிடக்கு, அந்த ஒர்க் ஸ்டேஷன் இப்படி சும்மா தான் பேசிட்டு இருந்தாரு. அதுல இருந்து இந்த மூஞ்சி இங்க தான் சார் இருக்கு போன், அது இங்க இருந்து போவே மாட்டேங்க. நானும் ட்ரை பண்றேன், கொஞ்சம் பின்னால போனாதான் பின்னால துண்டு தெரிஞ்சிருமே. அவஸ்தைப்படுறா சார். ஐயோ, எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாலாம் இருக்குது. பொண்டாட்டிக்கு பயந்து மூஞ்சி கிட்ட வச்சு காமிச்சு ஒருத்தர் வீடியோ கால் பேசிட்டு இருக்கானா, அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. அதுலயும் பாருங்க, இந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி தான் வீட்டுல இல்லையே, கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சா பொண்டாட்டி கிட்ட இருந்து வீடியோ கால் வந்தாலே டிராமாவாயிருதான். அந்த அம்மாக்கு பாருங்க, இந்த மனுஷனுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிச்சுன்னா டிராமடைஸ் ஆயிருதான். என்னடா டிராமடைஸ் என்னடா வாழ்க்கை வாழ்றீங்க? ஒரு பையன் மட்டும் வீட்டுல இருந்தா அந்த வீடு எப்படி இருக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். நீட்டா வச்சுக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த மனுஷன் இதுக்கப்புறம் மூஞ்சில்ல மூக்குக்குள்ள போன காமிச்சு தான் பேசுவாப்ல. சும்மா டென்ஷன் ஆகிட்டு கேள்வியா கேட்டுட்டு தான் பத்துக்கு அப்புறம்ல கேள்வியா கேக்குறாங்க வீட்ல இருந்துகிட்டு. பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன், அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேர், 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார். நான் இத போய் வெளியில எவன்னு சொல்லிராத. எனக்கு புரியல, 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வர்றது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே? ஏன்னா வீட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 1/2 லிட்டர் பால் ஒரு நாளைக்குன்றது போதுமான ஒரு விஷயம். ஆனா இவர் பாருங்க, 4 பேருக்கு 10 ரூபா பால் போதும் தானே சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வருவாராம். உங்க பரம்பரை அப்படி சொல்றாப்பல்ல. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா? அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நான் வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா பால் ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. பிடிச்சி காய வச்சு அவங்க குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்துருவேன். இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். குடிச்சுக்க. ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? ஐயோ சார், அந்த 1/2 லிட்டர் எனக்கு வேர்த்துரும் சார். அப்படியே போச்சு 1/2 லிட்டர். இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு, 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு வேர்த்துரும் சார். எனக்கு அந்த நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு உடனே. அம்மா, இப்ப எனக்கு வேக்குது. அதாவது சிக்கனமா இருக்கலாம், அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் 10 ரூபா பாலை வாங்கி எப்படி 4 பேர் சமாளிக்கிறது? அதுவும் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இவருக்கு வேத்துருமா, 5 நாள் பால் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நேரம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் இவன் மாட்டிருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அந்த புள்ள இவர்கிட்ட மாட்டிருக்கோன்ற மாதிரி இருக்கு. லைஃப்ப தோல்ச்சிட்டேடா. 50 ரூபானா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம். ஆனா நீ சொன்னியே இப்போ ஒரு மாஸ்டர் பிளான்,
அதை என்னால ஜீரணிக்கவே முடியாதுப்பா. மீதி 6 நாள் போச்சே அப்படிங்கிற மாதிரி. சரி என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். உண்மையிலேயே ரொம்ப பாவமா நீ, ரொம்ப பாவம். கோபியனே வாயடைஞ்சு போயிட்டாப்லடா. என்னம்மா சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் வாயவே கட்டி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. சண்டே பசங்க லேட்டா எந்திப்பாங்கன்றதுனால அன்னைக்கு பால் கட்டு. ஸோ 5 நாளைக்கு 50 ரூபா. அந்த 50 ரூபா பாலை ஒரே நாள் வாங்கிட்டு வந்தா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வேத்துருமா. போயா பஞ்ச புஷ்னாரி காலங்காத்தால வந்து சேர்ந்த வரும். சார் இருக்கிறத யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க, ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இது ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார். நான் பிரஷ் அப்படி புடிச்சிக்கிறேன் சார், அவங்க வச்சு அழுத்துறாங்க, வரவே இல்ல சார். வந்துச்சா இல்லாததை நான் எப்படி சார் விளக்குவேன்? சார் என்னால அதுல இருந்து எடுக்க முடியும் சார். விடுங்க. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. இதோ வருதேம்மா. பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. நீ செஞ்சதா அவனு செஞ்சா மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. அதையும் நான் வீணாக்க மாட்டேன். இதை வச்சுதான் 2 நாளைக்கு ஓட்டணும்னு சொல்லிட்டு அதையும் மூடி எடுத்துட்டு போறாப்ல மனுஷன். யார் வீட்டு முதல்ல யார் திங்கிறது? அதுலயும் யோசிச்சு பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பிரஷோட நிக்கிறாங்க. இவர் இந்த பேஸ்ட்டை எடுத்துட்டு போயிட்டு இருமா பிசைஞ்சு பிணிஞ்சு எடுத்துருவேன் அப்படின்னு அந்த இடத்துல முறுக்கு புளிஞ்சுக்கிட்டு இருந்தா சுத்தி நின்று பாக்குறவன் எல்லாம் என்ன நினைச்சிருப்பான்? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? அதாவது நானுமே பேஸ்ட் எல்லாம் ஃபுல்லா வலிச்சு கடைசி டிராப் வரைக்கும் எடுத்துட்டு விடுற ஆள் தான். ஆனா இந்த மனுஷன் அளவுக்கு யாராலையும் பேஸ்ட்டை உறிஞ்சி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலையும் முடியாது. One and only piece. பசங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்கும். நான் முதல்ல அவனுக்கு பிடிச்ச பாட்டு தானே அவனுக்கு சொல்லணும். தூங்கும்போது அவனுடைய வயதுக்கான ஒரு இளமைக்கான பழைய பாடல் ஒன்று இருக்குல்ல, அதை அந்த பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. சிச்சுவேஷன் அருமையா இருக்கு சார். இளமை என்னும் பூங்காற்று. நம்ம என்ன அந்தாட்சரி எவ்வளவு எங்கே இளமை என்னும் வார்த்தைகள் தொடங்கள். நீங்க லால ஆரம்பிக்கணும். மயில முடிஞ்சிருக்கு, நீங்க மயில ஆரம்பிங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மைனா 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 நாள முடிச்சிருக்காங்க. நாள நீங்க அப்போய் தாய் தான். ஓகே, இவங்க ஏல முடிச்சிருக்காங்க. ஏ தாயே நீயா நானா. அதை விட்டு 2 பேரும் அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருக்கீங்க. நாய் மகனே ஏன் பிறந்தா. அட பாவமே டேய், எப்படி இருந்த மனுஷன், எப்படி இருந்த ஷோ, கடைசில அதை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. ஏல முடிச்சிருக்காங்க. இன்னும் முடியலையா? ஒரு ஆங்கரை 18 வருஷமா ஏய் அப்படி பேசுற ஒருத்தர கடைசியில் அந்த கோபி அண்ணன் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காப்ல. பின்னாடி அவருடைய சின்சியாரிட்டியை பாருங்க. கோபி நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காப்ல, ஏழை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டை பாடுவோம்னு யோசிச்சு பாடிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏய் அப்படி பேசுற ஒருத்தர அப்ப கூட சீரியஸா எடுத்து நீங்க பாருங்க. அதாவது புலம்பி முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசும்போது கூட அவர் பாடிக்கிட்டு தான் இருக்காப்ல. ஆனா எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கி விட்டீங்கடா? எப்படி இருந்தடா இப்படி ஆயிட்டே, எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. ஆனா நீயா நானா ஷோலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது இப்பதான்டா தெரியுது. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. ஆளு கை கட்டி இருக்கிறத பார்த்தாலே பழைய பலத்த எதிர்ப்பு இங்க வரும் போல் இருக்கேன். ஏன் அவரை பூமர் என்கிறீர்கள்? கொட்டுங்க உங்க குறையெல்லாம் கொட்டுங்க சார். சண்டே ஒரு நாள் தான் லீவ். நீங்க வெளியே போறதா இருந்தா எத்தனை மணிக்கு போவீங்க சார்? ஒரு 3-4 மணிக்கு மேல. சரி, சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. ஒரு 5 மணிக்கு மேல, 6 மணிக்கு மேல. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதா? அப்படி இல்ல சார், வெளியே போனா கோல்டு பிடிச்சிக்கும், ஃபீவர் வரும், எதனா இருக்கும். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. அதுக்காக வெளியெல்லாம் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் சார் வாக்கிங்கா வெளியே போறது ஒண்ணா சார்? ஐயோ ஐயோ, ஒவ்வொருத்தனும் பாவண்டா. தினுசான ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அதுலயும் பாருங்க, 6 மணிக்கு மேல வெளியே போனா ஃபீவர் வந்துருமா, கோல்டு பிடிச்சிருமா. ஏன் எவனும் 6 மணிக்கு மேல வெளியே போகாமையா இருக்காங்க? அது 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது, அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்கு தான் இப்படி ஒரு காரணத்தை உருவாக்கி வச்சிருக்காரு போல. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க வெளியே போறதுன்னு சொல்றத அவர் உண்மையாவே அப்படி புரிஞ்சுக்கிறாரு போல இருக்குமா? வெளியில போறது அப்படின்னு நீங்க சொல்லல. ஷாப்பிங் போகணும்,
மாலுக்கு போகணும், தியேட்டருக்கு போகணும். அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா. டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். அவங்களாம் கூட்டு போயிருக்காரான்னு கேளுங்க. நான் என் பசங்களை கூட்டு நான் தனியா போயிடுவேன். கார்டு கொடுத்துருவாரு. நான் பசங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களை கூட்டு போனதில்ல. போகும்போது பிபி கேட்கும், இந்த சைடுல வரும்போது பலூன் கேட்கும். 11 years ஆகுது மேரேஜ் ஆகி. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் பசங்க யாருமே, அவரும் சரி, மூவி இது வரைக்கும் போய் பார்த்தது, தியேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு அது பழக்கமே இல்லையா சார்? இது நல்லா வச்சுக்கிறதா? சினிமாவுக்கு போறது, வெளியே சுத்துறது, செய்யறது. 11 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அந்த 11 வருஷத்துல இவருக்கு பழக்கம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால வெளியே கூட்டு போக மாட்டாராம். எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். பழக்கம் இல்லையா? இந்த மனுஷன பூமர்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல போல இருக்கு. 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதான். வெளியே போனா ஃபீவர் வந்துருமா, கோல்டு வந்துருமா. இவருக்கு வெளியே போற பழக்கம் இல்லைன்ற ஒரே காரணத்தினால பொண்டாட்டி பிள்ளையும் வெளியவே கூட்டு போனது இல்லையா. வேணும்னா நீ மட்டும் தனியா போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காருன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதையும் அந்த மனுஷன் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்றாப்புல, நமக்கு அந்த பழக்கம் இல்ல சார், நமக்கு வெளியே போற பழக்கம்லாம் இல்ல சார், அதெல்லாம் தேவையில்லை சார் அப்படின்றாப்புல. உனக்கு தேவையில்லை, ஆனா அவங்களுக்கு தேவை இருக்கு. உன்னோட வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு நல்லது கிட்டதெல்லாம் செய்யறாங்களா? எல்லாம் செய்யறாங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. கல்யாணத்துக்குலாம் எனக்கு எல்லாம் பழக்கமே இல்லை. உங்க மனைவி சொன்னா இதை அதே மாதிரி சிரிச்சுட்டே நீங்க கடந்து போயிட முடியுமா? மாட்டினாடா மானஸ்தன். அது எப்படி செட் ஆகாது சார்? செட் ஆகாதுல. அப்ப இது மட்டும் எங்களுக்கு எப்படி செட் ஆகும்? என்ன ஒரு மைண்ட் செட் பாத்தீங்களா? அதாவது அவங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவருக்கு செட் ஆகாதான். ஆனா இவருக்கு பழக்கம் இல்லாத விஷயத்தை இவர் செய்ய மாட்டாரா. அதுக்கு அவங்க பழகிக்கணுமா. பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒரு பக்கம் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நான் வீட்டுல இல்லாட்டா கூட நான் வீடியோ கால்ல வந்து செக் பண்ணுவேன்ற அளவுக்கு ஒரு கொடுமை. இன்னொரு பக்கம் தாப்பாவை இந்த பக்கம் போடக்கூடாது, இந்த பக்கம் தான் போடணும். ஜெட்டு மாதிரி போடக்கூடாது, பெட்ஷீட் கசங்குதுல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடுமை. இன்னொரு பக்கம் 10 ரூபாய்க்கு பால் வாங்கி தான் ஓட்டணும், பேஸ்ட பிதிக்கி தான் எடுப்பேன்ற மாதிரி ஒரு கொடுமை. இதெல்லாம் கூட விட்டுறலாம் போல இருக்குங்க. ஆனா இந்த மனுஷன் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்றாப்புல. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். படத்துக்கு நாங்க டிக்கெட் புக் பண்ண போறோம். உங்க வீட்டுக்காரர் வரார். என்ன படம்னு சொல்லுங்க. புஷ்பா சார், புஷ்பா 2. புஷ்பா. இங்க நடக்குது கவர்மெண்ட் ரூல் இல்ல. இன்னும் ஒண்ணே நான் பார்க்கல சார். நமக்கு படம் பார்க்கறதே பெரிய ஆச்சரியம். அது 2 அந்த என்ன 3 அந்த என்ன புஷ்பா 2. ஐயா ஒண்ணா போலாம். ஓகே, எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 சார். 2, மொத்தம் 4 டிக்கெட். எப்பா 4 டிக்கெட் டேட் வர சண்டே செகண்ட் ஷோ. ஓகே சார். என்ன உடனே ஓகேட்டாரு மனுஷன். இவ்வளவு நேரம் ஜெட் ஆகாது சார், 6 மணிக்கு மேலலாம் வெளியே போனா கோல்டு ஃபீவர்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. டிக்கெட் புக் பண்ணி தரஞ்சோடனே ஓகேன்ட்டாரு. ஒருவேளை அடுத்தவன் டிக்கெட் புக் பண்ணி தருவான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. முறையா இந்த நீயானா என்னென்னமோ பண்ணிருக்கு. சினிமா டிக்கெட் புக் பண்ணது இதான் முதட்டே. புக் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் புக்கடா கொண்டாங்க. 6:45க்கு குடும்பத்தோட டிக்கெட் புக் பண்ணியாச்சு. பாருங்க கடத்துல எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு பாருங்க. நீயானா ஜோக்கு வந்து ஷோல டிக்கெட் புக் பண்ணி கடத்துல போய் ஃபர்ஸ்ட் டைமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்க. சென்னையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? சாலந்தானிக்கு வீடியோ இன்னைக்கு இந்த நீயானா கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை and take care.